ஹலோ கைஸ், இன்றைக்கி சாய் ஃபேமிலியில் என்னோடய ஸ்டைலில் எப்படி வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது ஆயில் ப்ளஸ் கீ வந்து 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா ஆயில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச பின்னாடி ஏலக்காய், பட்டை, அன்னாசி பூ இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது போட்டு கொஞ்சம் நம்ம வந்து இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கின பின்னாடி ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது தக்காளியுமே வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் வந்து நேராக வெட்டின மாதிரி வெட்டிட்டு அதுவுமே வந்து ஒரு தக்காளி வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்து நல்லாவே நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த வெங்காயம் வதங்கின பின்னாடி தான் நம்ம தக்காளி வந்து உள்ளே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். தக்காளி ஆட் பண்ண பின்னாடி 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா வந்து நேர் வாக்கில் வந்து கீறின மாதிரி போட்டிருக்கேன். இது போட்ட பின்னாடி நம்ம கொத்தமல்லி வந்து குட்டி குட்டிஸாக சாப் பண்ணி அதுவுமே நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கின பின்னாடி தக்காளி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வெந்த பின்னாடி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம தேவையான அளவுக்கு போட்டுடலாம். பீன்ஸு, கேரட், அதே மாதிரி பொட்டேட்டோ இது 3 தான் நான் காய்கறிகள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 10 குவான்டிட்டி எடுத்துகிட்டு அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே சைஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு. இதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணுற மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அதில் வைக்கலாம். சிம்லே வச்சு செய்யுங்க, குக்கரில் வச்சு செய்யறனால. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் வந்து அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆகிற மாதிரி ஆன பின்னாடி நம்ம அரிசி எவ்வளோ அளவு எடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டம்ளர் தண்ணி எடுத்து ஃபுல்லாக ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்கிற அளவு வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்டு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா இந்த மாதிரி கொதி வந்த பின்னாடி பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோங்க. அதை போட்டு நம்ம ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலாரிட்டு ஒரு அளவு மட்டும் கலாரிட்டு நம்ம குக்கரை மூடி எடுத்துட்டோங்க அப்படின்னா அழகான சூப்பரான நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும்.